நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சென்ற கல்லூரி பேருந்தில் திடீரென புகை வந்ததால் மாணவர்கள் அவசரமாக பேருந்திலிருந்து வெளியேறினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மாணவர்களே கல்லூரி பேருந்தை சாலையோரத்திற்கு தள்ளி சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. என்ன நடந்தது? விவரங்கள். அஸ்வினி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஏகே அமைச்சர் பகுதியில் ஞானமணி தனியார் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை புதுப்பட்டி பகுதியில் இருந்து கல்லூரி வாகனத்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்த போது ராசிபுரம் அருகே உள்ள நித்திய சுமலி மாரியம்மன் கோயில் அருகே சென்று கொண்டிருந்த போது பேருந்திலிருந்து திடீர் கரும்புகை ஏற்பட்டது. இதனை கண்ட மாணவ மாணவிகள் அலறி அறுத்துக்கொண்டு பேருந்திலிருந்து இறங்கி சென்றனர். பின்னர் மாணவ மாணவிகள் அதே கல்லூரியை சேர்ந்த பேருந்தாண்டு பின்தொடர்ந்து வந்த நிலையில் பேருந்தில் மாணவ மாணவிகள் ஏறி புறப்பட்டு சென்றனர். பின்னர் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக காவல்துறையினர் கூறவே மாற்று பேருந்தில் சென்ற மாணவ மாணவிகள் மீண்டும் திரும்பி வந்து கல்லூரி பேருந்து தள்ளி சாலையின் ஓரமாக நிறுத்தினர். கல்லூரி பேருந்து முறையாக பராமரிக்காத காரணத்தினால் இதுபோன்ற நிகழ்வு நடைபெற்று இருக்கக்கூடலாம். தற்போது 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெரும் விபத்திலிருந்து தப்பினர். மேலும் இது குறித்து கல்லூரி பேருந்து ஓட்டுநர் செல்வம் அவர்களிடம் கேட்ட பொழுது பிரேக் ஷூ பழுதடைந்தால் அதன் மூலம் புகை ஏற்பட்டு இருக்கலாம் என கூறினார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.